இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போக போகிறோம். வெயிலாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கேப் போட்டேன். நம்ம ஃப்ரெண்டுமே வந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜுக்குள்ளே வந்துட்டோம் ரெடியாக. இப்போ பார்க்கிங்கில் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதுதான். அப்படியா? எந்த ஸ்கூல்லடா பச்சேன்? நீ பச்சா அதே ஸ்கூலில் தான் வச்சா. டேய் ஒன்று அடிக்கூடாது, அவங்கள அடிக்கணும்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஐடி கார்டு வந்துருச்சு. அதான் அக்யூஸ்ட் 10 தேவையான 10 பொறுத்தும் பக்காவாக இருக்கும். காலேஜ் நினைவுக்கு நாள்லாம் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோக்கெல்லாம் சீன் இல்லை. வாரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போக போகிறோம். நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கரஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏவும் பண்ணிகிட்டு இருக்கேன். எம்பிஏ எங்கே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் பண்ணிகிட்ருக்கோம் லயோலாவில். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். நம்ம ஒர்க் பண்ணுற அதே ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்பிஏ பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் வரையும் இருக்குது. பட் ஆக்சுவலி இப்போது April 23 வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடணுங்கிறதுனால காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸு. இன்றைக்கி மட்டும் தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதே நம்ம ஒரு vlog-ஆக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8:15 ஆகிடுச்சு. நம்மளுக்கு காலேஜில் 8:30க்கு இருக்கணும். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காரு. தினேஷ் அவர் வந்ததையும் அப்படியே அவர் கூட சேர்ந்து நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் எப்படி இருக்கும் உள்ளே போயிட்டு இது எல்லாமே இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. வெயிலாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டேன். நம்ம ஃப்ரெண்டுமே வந்துட்டார். சொன்னேன் அதெல்லாம் பண்ணிட்டு. இதுதான் நான் ஃப்ரெண்ட் தினேஷ். வணக்கம். சரி, ஓகே. காலேஜ் போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் ஆக்சுவலி காலேஜுக்கு தான் போயிட்டுருந்தோம். பட் ஆனால் மார்னிங் சாப்பிடாம வந்தனால எப்போவுமே வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு போயிடுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை காட்டுறேன். எங்கே இருக்குன்னா கரெக்டாக கொரட்டூர் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று அது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு இட்லி 10 rupees, வடை எல்லாமே 10 rupees தான். ஆனால் சாப்பாடுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கொரட்டூர் முகப்பேர்லேருந்து கொரட்டூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கடைங்கிறது நம்மளுக்கு இருக்குது. கரெக்டாக அந்த மில்லினியம் பார்க்குன்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. அந்த பார்க் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை ரொம்ப சின்ன கடை தான். பட் ஆனால் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே அங்கே சொல்லியிருக்கோம். இட்லி வேகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகுமாம்மா. வந்ததையும் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்மளுக்கு இட்லி வந்துருச்சு. எப்படி வந்துச்சா இருக்குது? சூப்பராக இருக்குது. 10க்கு எவ்வளோ தருவேன்? 9 தருவியா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜுக்குள்ளே வந்துட்டோம் ரெடியாக. இப்போ பார்க்கிங்கில் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்துவிட்டோம். காலேஜுக்கு வந்து உள்ளே போகலான்னு பார்த்தோம். டைம் வேறு ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பீரியடே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஆனால் எங்களால் உள்ளே போக முடியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் ஐடி கார்டு இல்லை. எங்கள் ஐடி கார்டை போன வாரம் அவன் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டான் ஒருத்தன், சிவான்னு சொல்லிட்டு. அவன் வந்தால் தான் இப்போ நாங்கள் ஐடி கார்டு வாங்கிட்டு தான் இப்போ உள்ளே போகணும். உள்ளே அலோவும் பண்ண மாட்டாங்க ஐடி கார்டு இல்லாமல். அதனால் அப்படியே இங்கே கேம்பஸில் வந்து சுற்றிட்டுருக்கோம். அப்படியே நீ எதாவது சொல்ல விரும்புறியா மச்சான்? எதுவும் இல்லை, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவன் அசிங்கமாக கேட்கணுன்றது. ஆமாம், அசிங்கமாக கேட்கணும். சரி, அவன் வந்ததையும் அவன் யார், எப்படி எங்கள் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனான், அது எல்லாத்தையும் வந்துச்சு. சரி, அவன் வந்ததையும் கதை ஸ்கிரிப்ட் ஒன்று நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, அவன் வந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவனுங்கிறத நாங்கள் காட்டுறோம். பாய் பாய். ஏய், உன்னால தானே போகாமல் இருக்கோம் நாயே. என்னைக்குமே உன்னால தானே போகாமல் இருப்போம். நீ என்னைக்காச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப லேட் பண்ணுறான். இன்னும் 10 நிமிஷத்துல கிளாஸே முடிய போகுது. அதனால இது பாரு, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் போயிடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹவர் அட்டண்டன்ஸ் போயிடும். ஆல்ரெடி எங்களுக்கு 67 தான் இருக்குது. இனி தான் கடைசி நாள் வேறு. ஏன்டா இப்படி பண்ணுற? டென்ஷன் பண்ணுறடா நீ. நீங்க இன்னைக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன்டா. டேய் நானா நேத்தே சொல்லிட்டேன். சரி, ஓகே. டேய் ஒழுங்கா வந்து சேர்றா. டேய் சீக்கிரம் வா. அங்கே பாடுறா. இது பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? ஜெரோமி டிசோசா. இந்த சிஎஸ்கே மேட்ச்லேருந்து எது ஜெயிலில் பார்த்தாலும் ஜெமி ஓவர்டன் தானே ஞாபகம் வருது. எந்த ஸ்கூல்லடா பச்சேன்? நீ பச்சா அதே ஸ்கூலில் தான் வச்சான். டேய் ஒன்று அடிக்கூடாது, அவங்கள அடிக்கணும்டா. அரை மணி நேரமாக வந்துட்டேங்கிறான். வீடியோ காலில் கூட வர சொல்லிட்டோம். ஆனால் கண்ணு கேட்டின தூரம் எங்கேயுமே காணும். ஆனால் வந்துட்டானா.
எங்கேறான் அது வராம பாரு. எங்கே அந்த ரெட்டு ஒயிட்டு அவன் நடந்து வர ஸ்டைலே தெரில. அதுங்க இவர் இல்லை, இவருக்கு பின்னாடி இது இவர் தான். அவன் நடந்து வர ஸ்டைலை மட்டும் பாருங்களேன். மினியன் அவன் ஸ்டைலாக வந்து அவனை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏய் கூட ஐடி கொடு ஐடி கார்டு கொடு. பாய் கிளம்புங்க. வாட ஒரு இடம் ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீ அப்படியே வீட்டுக்கு கூட போய்க்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஐடி கார்டு வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பீரியடே முடிஞ்சு போயிடுச்சு உன்னால. ரெண்டாவது பீரியட் தான் போய் உட்காரணும் நாங்கள். ட்ராப் பண்ணிட்டு வேணாம். இப்போ ஐடி கார்டு கொடுத்துட்டு சார் கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. எங்கே போகிறேன்? விவாரா மால். யாரு கூட எதுக்கு போகிறேன்? ஆள் வர பார்த்துக்கு போகிறேன். சூப்பர் மச். அது யூடியூப்ல வரும். ஓகே தானே? 1 million சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், மாட்டி பண்ணி அசிங்கமா இல்லை. படிக்க வந்துட்டு சுத்த போகிறேங்கிற பரவாயில்ல. டேய், இன்னைக்கு தானே கடைசி நாள் காலேஜ். படிக்கிறது எதுக்கு? காசு சம்பாதிக்கிறதுக்கு. காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன்? காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன்? உன்னோட ஸ்டேட்டஸையும் உன்னோட இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவோம். நம்ம இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணலாம், நிறைய பண்ணலாம்டா. 10க்குலாம் போக மாட்டியா? எந்த படம்? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்ல வரல. லவ் லைஃப் கம்பெனியா? சரி மச்சான், மூஞ்சி நல்லா பார்த்துக்குவாங்க. நல்லா அக்யூஸ்ட் 10 தேவையான 10 பொறுத்தும் பக்காவாக இருக்கும். டிஷர்ட்டு புதுசாக வாங்கினேன். வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கினேன். வெஸ்ட் சைட்லேருந்து எவங்கிட்டேருந்து வாங்கினேன். சரி, நியூயார்க்கு நம்ம எங்கே போக போகிறோம்? டிஷர்ட்லேயே நியூயார்க்குன்னு போட்டேன், அதனால போட்டேன். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம் கைஸ். நாங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பீரியட் மட்டும் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பிரேக் ஹவரில் கேன்டீன் வந்திருக்கோம். இது கேன்டீன் இல்லை, இது என்ன ஸ்பாட்? இது வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை ஸ்பாட். டீ கடை ஸ்பாட். இங்கே நிறைய பேர் ஆக்சுவலி இருப்பாங்க கூட்டமாக. ஆமாம், தெரியுதுல்ல? ஆமாம், இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஹாய். என்ன கேமரா பார்த்தோன்னே தெரிக்கிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போய் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமோசா, டீலாம் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி எங்கள் கிளாஸ் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் எங்களோட கிளாஸ். அந்த ஜன்னல் தெரியுது பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த ஜன்னல் தான் எங்களோட கிளாஸு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரல. கடைசி நாளுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காலைல சிவான்னு ஒருத்தனை பார்த்துருப்பீங்க, வந்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். அப்போ அதுமா நாங்கள் யாரும் வர மாட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னும் 2 கிளாஸ் இருக்குது. 2 கிளாஸை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எஸ், அவ்வளோதான். இதோட முடிச்சுப்போம். இதோட இந்த காலேஜ் நினைவுக்கு நாள்லாம் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளாஸும் இல்லை, வாரம் தான் வருவோம். ஆமாம். ஸோ சண்டே மட்டும் தான் காலேஜுங்கிறதுனால ஒரு 6 வாரம் 7 வாரம் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வந்துடும் அதுக்குள்ளே எங்களுக்கு எப்போவுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாமுங்கிற பேர் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் கட்டிட்டு போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம், இப்போ கேன்டீன் சும்மா வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு கேன்டீன் இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து கேன்டீனை மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கேன்டீன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்கும். ஒரு கார்டு மாதிரி, அந்த கார்டு கம்மி வச்சான். ஆக்சுவலி இந்த கார்டு மாதிரி இருக்கும். இந்த கார்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட் கோர்ட்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம இந்த கார்டை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிறத வந்து வாங்கிக்கலாம். டே, இது கார்டில் ஏதாவது காசு இருக்காடா? கார்டில் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை. ஃபைனல் நாள்லாம் நாங்கள் ரீசார்ஜும் பண்ணலை, ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டோம்னால. ஸோ சும்மா என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே நல்லா இருக்காது. அதில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்தா எங்களை சரி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுப்போம். ஸோ நம்ம அந்த வழியாக வந்தோம். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த வழியாக வீட்டுக்கு போயிடுறோம். ஸோ எப்படி மச்சான், கடைசி நாள் காலேஜுக்கு நீ என்ன ஃபீல் பண்ணுற? இந்த காலேஜ் நடந்த உன்னோட நினைவுகளை டக்குன்னு ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் இங்கே தானே படித்தேன். ஆமாம். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறானா? எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா இங்கேயும் வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். வெளியே போனாலும் நாங்கள் 2 பேர் தான் இருப்போம்.
ஸோ என்ன ஒன்றா எனக்கு வந்து ஆக்சுவலி இவன் ஆக்சுவலி யூஜியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் தான் படித்தான். ஸோ எனக்கு இந்த காலேஜில் தான் விஸ்காம் படிக்கணும்னு ரொம்பவே ஆசை. பட் என் நேரம் என் மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காம் கிடைக்கல. டிஜி வைஷ்ணவாவில் படித்தேன். அட்லீஸ்ட் எம்பிஏவாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லயோலாவில் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எம்பிஏல இங்கே படிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் பைக் எடுக்க போகிறோம். ஸோ பைக் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வெளியே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம கிளம்புன இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ கடைசியாக வந்து கிளாஸில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிவிட்டு ஸோ தென் பிடிச்ச சார்கிட்டலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸோ நம்ம கடைசியாக வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எம்பிஏ காலேஜில் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். பட் ஆனால் எக்ஸாம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3-4 மாதம் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வாங்கிட்டோம்னா எம்பிஏ கிராஜுவேட். ஸோ ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்களே, அது எல்லாமே மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய். அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.